குழந்தைகள் விரல் சப்புவது நல்லதுதாங்க. என் ஓபிக்கு ஒரு 4 வயசு குழந்தைய அவங்க அம்மா அழைச்சிட்டு வராங்க. அவங்க சொன்னது, என் குழந்தை விரல் சப்பிட்டே இருக்கு டாக்டர், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஒரு சில அம்மாங்க 6-7 மாசத்துல கூட்டிட்டு வராங்க, தான் குழந்தை விரல் சப்பிட்டு இருக்கு, அப்ப வாழ்க்கை ஃபுல்லா விரல் சப்பிட்டே இருப்பாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. நம்ம ஊர்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, கட்ட விரல சூம்புற குழந்தை வாழ்க்கை ஃபுல்லா சும்பிட்டே இருப்பாங்க, ஆனா மத்த விரல் சூம்புற குழந்தை வேகமாவே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலே இந்த தம்சக் அப்படிங்கிறது ஏன் நான் நல்லதுன்னு சொல்றேன், இல்ல எப்ப நம்ம அதை பத்தி பயப்படணும், இந்த குழந்தை தம்சக்க விடணும் அப்படின்னா வீட்லயே என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நான் சொல்ல இருக்கேன். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு குழந்தை ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா. நான் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தை நல மருத்துவராக இருக்கிறேன். ஒரு பிறந்த குழந்தை தன்னோட தாயை தேடி அழகா பால் குடிக்கிறாங்க. இது என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? எப்படி அந்த குழந்தைக்கு அது தெரியுது பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி? இது எல்லாமே ஒரு மேஜிக் தாங்க. இது குழந்தையுடைய கருவிலேயே இருக்கிறப்ப அதோடைய மூளையில ப்ராசஸ் ஆன ஒரு விஷயம் தான். அது ஆங்கிலத்தை சொல்லணும், இல்ல மெடிக்கல் டெர்மினாலஜில சொல்லணும்னா நியூ பார்ன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல முக்கியமா இருக்கிறதே ரூட்டிங் அண்ட் சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா குழந்தை தன்னுடைய வாயில எதை வச்சாலும் அதை சக் பண்ணி எடுத்துக்கணும், சூம்பணும் அப்படின்னு சொல்லி தெரியணும். அது 6 மாசம் 7 மாச குழந்தை கருவிலேயே அது டெவலப் ஆக ஆரம்பிச்சது. சோ அதனாலதான் குழந்தை பிறந்த உடனேயே தாயோடைய பிரஸ்ட்ல இருக்க நிப்பு வந்த உடனே அந்த குழந்தை அழகா அதை சக் பண்ணி தேவங்கிற பாலை அவங்க குடிச்சுக்கிறாங்க. சோ இந்த பாலை குடிச்ச குழந்தை கம்ஃபர்டபுளா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்குறப்ப இடையில டிஸ்டர்ப் ஆகுறப்போ குழந்தைக்கு ஒரு சூதனிங் பண்றதுக்காண்டி தன்னுடைய விரலை எடுத்து சப்ப ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரிதான் ஒரு குழந்தை கை விரலை சப்புறத கத்துக்கிறாங்க. பெரியவங்க நம்மளுமே தூக்கத்துல டிஸ்டர்ப் ஆனோம் அப்படின்னா இடையில ஏதாவது எந்திரிச்சு செய்வோம்ல, அதே மாதிரி குழந்தையுமே இதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ பச்சிளம் குழந்தை ஒரு தம்சக் பண்றது ரொம்பவே நார்மல் தான். அதுலயும் கை கட்ட விரல் சூம்புறாங்க இல்ல மத்த விரல் சூம்புறாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. குழந்தைக்கு எந்த விரல் கம்ஃபர்டபுளா இருக்குதோ அந்த விரலை தான் அந்த குழந்தை சப்ப போறாங்க. இந்த மாதிரி விரல் சப்புறத நான் நியூட்ரிட்டிவ் சக் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் தம்சக் அப்படின்னு சொல்லுவோம். அதனால கட்ட விரல் சூம்புறது அதிகம் அப்படின்னா இல்லவே இல்லைங்க. எல்லாமே குழந்தையுடைய ஒரு கம்ஃபர்ட் காண்டி தான், செல்ஃப் பாசிஃபை பண்றதுக்காண்டி குழந்தை இதை சப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 6-7 மாத குழந்தை கை சப்புறத பார்த்திருப்போம். அப்போ ஏன் அப்படின்னா குழந்தை அதிக சென்சேஷன் இருக்கிற இடமே இந்த மவுத் அப்படிங்கிற இடம் தாங்க. சோ குழந்தைக்கு ஒரு புதுசா ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா குழந்தை வாயில அதை வச்சு பார்ப்பாங்க. இப்ப பெரியவங்க நம்ம அது ஒரு பொருளை எடுத்து கையில எடுத்து அதோடைய டெக்ஸ்சர் என்ன என்ன ஏதுன்னு சொல்லி பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆர்வப்படுறோம்ல, அதே மாதிரி குழந்தைய வாயில வச்சு பார்க்கணும்னு நினைப்பாங்க. வேற ஒரு காரணம் என்ன அப்படின்னா 6 to 7 மாசத்துலதான் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பல்லு முளைக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு அந்த ஈடெல்லாம் ஒரு ஸ்வெல்லிங் இருக்கிறப்ப அதை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்றதுக்காண்டி வாயில ஏதாவது பொருளை எடுத்து மென்னுவாங்க, இல்ல கையில வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில குழந்தை காலை எடுத்து வாயில வைக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். நான் ஏன் விரல் சப்புறது நல்லது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த மவுத் டு ஹேண்ட் கோஆர்டினேஷன் இருக்கிற குழந்தைகள் நாளடைவில் உணவு கொடுக்கறப்பையும் எந்த உணவையும் வாயில போடணும் அப்படிங்கறது கத்துக்குவாங்க. ஒவ்வொரு டைமும் அம்மா தான் ஊட்டி விடணும் அப்படின்னு எதிர்பார்க்காம குழந்தை அழகா எடுத்து சாப்பிட கத்துக்குவாங்க. இது ஒரு நார்மலான வளர்ச்சி தான். குழந்தையோட வளர்ச்சியில இது ஒரு ஸ்டேஜா தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி செய்யறப்போ அது நல்லதுதான். சோ இது எவ்வளவு நாளைக்கு நம்ம நல்லதுன்னு எடுத்துக்கலாம், இல்ல இவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, முக்காவாசி குழந்தைகள் 2 வயதுல நிப்பாட்டிடுவாங்க. 90% 4 வயதுல அந்த குழந்தை அதுவாவே கை சப்புற பழக்கத்தை நிப்பாட்டிக்குவாங்க. ஆனா 10% 4 வயதுக்கு மேலேயுமே கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கும் சில காரணங்களா இருக்க முடியும். ஒரு சில குழந்தை ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னா அந்த கை சப்பி குழந்தை தனிமைப்படுத்திக்குவாங்க. ஒரு சில குழந்தை ரொம்பவே ஆன்சைட்டியா ஃபீல் பண்றாங்க. குழந்தைகளுக்குமே சில ஸ்ட்ரெஸ் இருக்கும், சில மன அழுத்தங்கள் இருக்கும். அப்ப கை சப்ப ஆரம்பிப்பாங்க. சில குழந்தைங்க ஒரு போர்டா இருக்காங்க அப்படின்னாலோ, இல்ல தன்னை யாராவது அட்டென்ஷன் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் கை சப்ப ஆரம்பிச்சிருவாங்க. சோ குழந்தைகளுக்கு இதெல்லாம் காரணமாக தான் இருக்க முடியும். அந்த குழந்தை 4 வயதுக்கு மேலேயுமே கை சப்புற பழக்கம் இருக்குது அப்படின்னா, உங்க குழந்தை கை சப்புனாங்க அப்படின்னா எந்த வயது வரைக்கும் கை சப்புனாங்க, இல்ல கை சப்பிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன். உங்க குழந்தை ரிலேட்டடாகவும் இல்ல டயட் ரிலேட்டடாகவும் ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பரை யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். இப்ப இந்த கை சப்புற பழக்கத்தினால வரக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எந்த விரல சப்புறாங்களோ அது ஃப்ரீக்வெண்டா சப்பிட்டே இருக்கிறப்ப அந்த விரல்ல புண்ணு ஏற்படலாம். அந்த இடத்துல இருக்கிற ஸ்கின் எல்லாமே ரொம்ப திக்கன் ஆகி கேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணி மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கும். அடுத்து நெய்ல சுத்தி இன்ஃபெக்ஷன் வரும். பூஞ்சான் கூடிய இன்ஃபெக்ஷன்லாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகம். குழந்தை வாயை சப்புறனால பற்களுடைய ப்ராப்ளம்லாம் வரலாம். டென்டல் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவோம். என்ன மாதிரி வரும்னா மேல் பல்லும் கீழ் பல்லும் ஒரு அலைன்மெண்ட்ல இருக்காது, முன்ன பின்ன இருக்கும். நாளடைவில் அது என்ன நடக்கும் அப்படின்னா பல்ல பிடிச்சு
பிடிச்சிட்டு இருக்கிற வேர் பகுதி இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் விட்டு கேப் விட ஆரம்பிச்சிடும். குழந்தைகளுடைய பற்களுக்கு இடையில வந்து கேப் ஆரம்பிச்சிடும். முன்னாடியே நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், குழந்தை அழகா பேசணும் அப்படின்னா அவங்களுடைய தொண்டை பகுதி, வாய் பகுதி ரொம்பவே முக்கியம். ஒரு எழுத்து உச்சரிக்க அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேப் இருக்கிறனால குழந்தைக்கு சில வார்த்தைகள் உச்சரிப்புல ரொம்பவே ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ அவங்களுடைய ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிக்குதுங்க. ஸோ இந்த டென்டல் ப்ராப்ளம் தாண்டி, இல்ல அவங்க கை சப்புறனால கையில வர ப்ராப்ளம் தாண்டி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமே வருது. நிறைய ஸ்டடீஸ்லாம் வந்து இப்ப ப்ரூவ் பண்ணிருக்காங்க. தம் சக் பண்ற குழந்தைங்க வந்து அவங்களே அவங்க தனிமைப்படுத்திக்கிறாங்க அப்படின்னும், ஸ்கூல்ல அவங்களுடைய ஏஜ் குரூப்ல இருக்க குழந்தைகளோ இல்ல வீட்டுல இருக்கிற மத்த குழந்தைகளோ அவங்கள விளையாட்டுலாம் சேர்த்துக்கிறது இல்ல. நீ வந்து கை சப்புற, உங்க கூட சேர மாட்டோம், உங்க கூட ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற மாதிரி நிறைய ஸ்டடீஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்க சைக்காலஜிக்கல் ப்ரெஷருக்கு ஆளாக்கும். ஸோ எதெல்லாம் பண்ணி குழந்தைய வந்து கை சப்புறதுல இருந்து நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்க குழந்தைய வந்து எதுக்காண்டி அவங்க கை சப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் இல்லாம ஒரு குழந்தை வந்து கை சப்ப மாட்டாங்க. ஒருவேளை உங்க குழந்தை போர்டா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் நீங்க போய் அவங்கள என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க. முக்கியமா உங்க குழந்தைக்கு கையினால செய்யக்கூடிய வேலைகளை வந்து அதிகப்படுத்துங்க. குழந்தை வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறப்போ அவங்களுக்கு கூடிய டாய்ஸ் எல்லாம் கொடுங்க. அது என்கேஜ் பண்ற மாதிரி சில டாய்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கையில வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, அடுத்து தூங்கிடுவாங்க. ஸோ தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க குழந்தை வந்து கை சப்புறாங்க அப்படின்னா வந்து அவங்கள வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ் மாதிரி டைவர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க அந்த சிச்சுவேஷனை வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு அதை மொத்தமா அவாய்ட் பண்ணணும். அதே சமயத்துல டைவர்ட் பண்ணணும். ஒரு சில தாய்மார் என்ன பண்றாங்க அப்படின்னா குழந்தை வந்து கை சப்பாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஏன் கை சப்புற, ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி அதட்டுறது இல்ல அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து நெகட்டிவா உங்களை வந்து அப்ரோச் பண்றாங்க. ஸோ அதனால குழந்தைகளுக்கு வந்து அதை விடணும் தோணவே தோணாது. இன்னும் அவங்க வந்து தம்ஸ் அப் பண்ணதான் போறாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணாம பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். உங்க குழந்தை வந்து நீங்க என்கரேஜ் பண்ணி நீங்க வந்து கை சும்புறது வந்து தப்புடா, நீ வந்து பண்ணாம இது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. எப்படி ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு காம்படிஷன்ல வின் பண்ணா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி உங்க குழந்தை கொஞ்ச நேரத்துக்கு கை சும்பல இல்ல ஒரு நாள் கை சும்பல அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்டார் மாதிரி கொடுங்க. ஸ்கூல்ல எல்லாம் கொடுத்து விடுவாங்கல்ல, கையில வந்து ஸ்டார் போட்டு அனுப்புறது. இதே மாதிரி நீங்க வீட்டுல ஒரு குட்டி சார்ட் ரெடி பண்ணி அதுல குழந்தைக்கு ஸ்டாரை வந்து நீங்க ஒட்டி விடலாம் இல்ல வரையலாம். இத்தனை ஸ்டார்ஸ் எல்லாம் நீங்க எடுத்த அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து குழந்தைகிட்ட அழகா பேசி புரிய வைக்கலாம். காலமாவே எல்லார் வீட்லயும் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கசப்பு தன்மை இருக்கிற வேப்பல்ல இந்த மாதிரி ஆயில்லாம் வந்து இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி விடுவாங்க. ஆக்சுவலி வந்து இதுக்குமே ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா இதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகும் தான், இல்ல நான் மறுக்கல. அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு, நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். ஒன்லி நீங்க வந்து நெயில்ல மட்டும்தான் அதை வந்து அப்ளை பண்ணணும், ஓல் ஃபிங்கர்லயுமே அப்ளை பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை. அதே மாதிரி முக்கியமா குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணி நீங்க வந்து அதை செய்யக்கூடாது. குழந்தைகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இந்த மாதிரி நான் உனக்கு அப்ளை பண்ண போறேன், நீ அந்த பழக்கத்துல இருந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி ரொம்ப நாள் ட்ரை பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு மாசத்துல இருந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் நீங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாக்குறீங்க. அதுக்கு அடுத்தும் குழந்தை கை சப்புறாங்க அப்படின்னா நீங்க ஒரு டென்டிஸ்ட போய் ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணணும். என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தை வந்து தம்ஸ் அப் பண்றது எதுனால வாயை எடுத்து நாக்குல வைக்கிறப்போ குழந்தைக்கு வந்து ஒரு சூதனிங்கா அது ஃபீல் ஆகுது. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காண்டி எந்த ஃபிங்கர்ல வந்து அவங்க தம்ஸ் அப் பண்றாங்களோ அதுல வந்து ஸ்பிரிண்ட் மாதிரி போட்டு வர்றது, அப்படி இல்லைன்னா வாயில வந்து பேலட் கிரிப் போட்டு வர்றது, இதெல்லாம் பண்றப்போ குழந்தைக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீல் இருக்கும். அதனாலே நிறைய குழந்தைங்க வந்து விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு போறீங்களோ இல்லையோ நான் சொல்ற சில டிப்ஸ் என்ன அப்படின்னா வீட்லயே சில ஒரு பப்பட்ஸ் மாதிரி வாங்கி வைங்க. குழந்தையோடைய ஃபிங்கர்ல வந்து அதை போட்டு விடுங்க. சாஃப்ட் ஆய் மாதிரி அது இருக்கும். குழந்தை வந்து அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் அதுல போடுறப்ப நீங்கன்னா ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணி அவங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்றப்போ அதை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை சக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹேபிட்ல இருந்து வெளியே வர குழந்தைகளும் இருக்காங்க. இதையும் தாண்டி உங்க குழந்தை சக் பண்றாங்க அப்படின்னா வந்து கிளவுஸ் யூஸ் பண்றது இல்ல சாக்ஸ் மாதிரி கட்டி வர்றது, ஆனா எல்லாமே குழந்தைய போஸ்ட் பண்ணாம அவங்கள்ட்ட பேசி புரிய வச்சு நீங்க பண்றப்போ நிறைய குழந்தைங்க இந்த ஹேபிட்ல இருந்து வெளியே வராங்க. உங்க குழந்தைகளுக்கு நெஞ்சு சளி இருக்கு அப்படின்னா அதை கரைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு வீடியோ நான் போட்டிருக்கேன். வீடியோவை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.